நைட்டு 2 துளி போட்டதுக்கே காலையில் சொட்டர் போடுற நிலைமை ஆயிருச்சு. என்ன பண்ணுறது? இன்றைக்கான சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு, அப்புறம் பருப்பு கீரை, முட்டைக்கோஸ் பொரியல். காலையிலத்துக்கு வந்து சப்பாத்தி, அப்புறம் பட்டாணி, உருளைக்கிழங்கு குருமா, அவ்வளோதான். இந்த கீரை வந்து நம்ம வீட்டிலே வளர்ந்த கீரை. இதில் என்னென்ன கீரை இருக்குன்னால எனக்கு தெரியாதா. நான் பல வகையான கீரை இருக்கும், கரிசலாங்கண்ணியெல்லாம் கலந்துருக்கும். இதெல்லாமே போட்டு தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் பொரியலுக்கு அப்படியே இது பண்ணிட்டேன். இந்த முட்டைக்கோஸ் வெட்ட தான் எனக்கு ஒன்று தோணுச்சு. பருப்பில் வந்து நம்ம மிளகா போட மறந்துட்டுமேன்னு சொல்லி திருப்பி எடுத்து இது பண்ணேன். இனி அதே தப்பு மறந்துடக்கூடாதுன்னு சொல்லி மறுபடியும் முட்டைக்கோஸில் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். சப்பாத்தி குருமாக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். கீரை ஒரு பக்கம் கடைஞ்சி வச்சுட்டேன். இந்த சப்பாத்தி போடும் போதே ஒரு யோசனை சொன்னிச்சு. இந்த ஹார்ட் மோல்டு, ஸ்டார் மோல்டு, நல்லா குழந்தைங்களுக்கு சப்பாத்தி சுட்டு தருவாங்கள்ல, அந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு நினச்சா. நான் அந்த மாதிரி மோல்டு என்கிட்ட இல்லை. நல்லா குட்டி குட்டியாக வட்டம் போடலான்னு சொல்லி வட்டம் போட்டுட்டு இருந்தேன். இந்த வட்டத்தை போட்டு எடுக்கிறதுக்கு நான் பெருசாகவே 2 சப்பாத்தி போட்டு எடுத்துருவோம் போல். இது ரொம்ப சிரமமாக போயிடுச்சு. அதனால் 2 சப்பாத்தி பெருசாக போட்டுட்டு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். அவ்வளோதான் இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச்.